அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரின்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உண்புடல் உண்முடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரின்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரி ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் விருத்தாச்சலம் எலைட் சங்கத்தின் உதவியாளர் தீபக் சந்த் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் கிருஷ்ணன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் பிரபு அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ரோட்டரி பெருமக்களுக்கும் இன்று நமக்கு பயிற்சி அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கு தாய்ச்சி பயிற்சி அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் பாரதி தேவி அவர்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் விருத்தாச்சலம் எலைட் சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணன் அவர்கள். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாழ்வற்றும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்த்திட இறையே அருள் புரிவாய். நன்றி சார். தேங்க்யூ. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர். ரோட்டரி கிளப் ஆஃப் விருத்தாச்சலம் எலைட் சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா.
கண்ணப்பன் ஐயா, பூங்குடி பாப்பா வந்துட்டு நிறுத்திட்டு பூங்குடி அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவை யாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. ஐயா வீடியோ ஆன் பண்ணல ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி. படுத்த நிலையில் உருளாசனம், மலர்ந்து படுத்த நிலையில் ஆழ்ந்து மூச்சொல் இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக இரண்டு கால்களை மடித்து பிடித்து நம்முடைய மூக்கு நுனி இரண்டு கால் முட்டிக்கு நடுவில் இருக்கட்டும். அப்படியே முன்னும் பின்னும் வரலாங்க. பக்கவாட்டில் ஒரு ஆழ்ந்த மூச்சு. கவிழ்ந்து படுத்து முயலாசனம். அடுத்து பூனை ஆசனம்.
தலை மேலே வரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. நல்ல கிரிய பயிற்சி பண்ணிடலாங்க. 1 உள்ள இழுக்கிறேங்க. 2 1 2 1 2 1 ஓய்வு. மீண்டும் முயலாசனம். மெல்ல மூச்சு இழுத்து கொண்டே கைகள் மேல வரட்டுங்க. உடலை நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு. அப்படியே தோள்பட்டை மேலும் கீழும் போய் வரட்டுங்க. அப்படியே கைகள் தோள்பட்டையில் வைத்து கைகள் மேலே உயரும் பொழுது, கை முட்டி பகுதி உயரும் பொழுது காற்று உள்ளே போகட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2. ஆழ்ந்த மூச்சு. கைகளை பக்கவாட்டில் வைத்து கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்கிறது. 1 2 1 2. உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. ஓய்வு. நீண்ட காற்றுள் இழுத்து காதுகளை மடைத்து மகர ஓசை பேசா இழுத்து உச்சரிக்கிறோம். கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். ஆழமாக உள்ளெடுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழ் நோக்கி வரட்டும். நீண்ட காற்று ஆழமாக உள்ளே சென்று அக்காற்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. கைகள் முன்புறமாக நீட்டி கைகள் விரியும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும்.
உடல் முழுவதும் நிறைந்து அக்காற்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அப்படியே வணக்கம் தெரிவித்து நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்காலை வேளையில் அற்புதமான ஒரு உயர்ந்த பயிற்சியை ஈரோடு சித்தர்கள் வழி யோகா கல்வி மையத்தின் செயல்பாட்டாளர் பாரதி தேவி அவர்களை எல்லோருடைய சார்பாக அழைக்கிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம். தாய்ச்சி பயிற்சிக்கு போயிடலாம். அனைவரும் நேராக எழுந்து கொள்ளுங்கள். வெளியில் 2 அடி இடைவெளி விட்டு நின்று கொள்ளுங்கள். முதல் பயிற்சி raise your hands, கைகளை உயர்த்தும் பயிற்சி. 2 கால் முட்டிகளையும் லைட்டா பெண்ட் மூச்சு இழுக்கிறோம். மிக மிக மெதுவாக செய்யுங்க. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. நேரா நின்னுக்கிறோம், மூச்சு இழுக்கிறோம். தோள்பட்டை வரைக்கும் கைகளை உயர்த்தி கொண்டு வரோம். மூச்சு விட்டுட்டே கைய கீழே கொண்டு வரோம். Breathe in, breathe out. Raise your hands. இந்த பயிற்சி நாம் செய்யறதுனால ஹார்ட் ப்ராப்ளம், ஹைப்பர் டென்ஷன், மன அமைதியின்மை இவையெல்லாம் சரி செய்யப்படுது. மனதுக்கு நல்ல சந்தோஷ உணர்வை, மகிழ்ச்சி உணர்வை தூண்டக்கூடிய சிறந்த பயிற்சி இது. இரண்டாவதாக நாம் செய்யக்கூடிய பயிற்சி ஓபன் த செஸ்ட், நெஞ்சு பகுதியை நன்றாக விரிவடைய செய்யக்கூடிய பயிற்சி. நேரா நின்னுக்கிறோம், மூச்சு இழுக்கிறோம். Breathe in, மூச்சு விட்டுறோம். மறுபடியும் முழுமையா மூச்சு இழுக்கிறோம் கையில வச்சுக்கிட்டு. Breathe in, தலையை பின்னாடி சாய்ச்சுக்கிறோம். Breathe out. Breathe out. Breathe in. மூச்சு விட்டுறோம். Breathe in. தலையை பின்னாடி சாய்ச்சுக்கிறோம். Breathe out. மெதுவா மூச்சு விட்டுட்டே கையை க்ளோஸ் கொண்டு வரோம். முழுமையா மூச்சு விட்டுறோம். Breathe out. Breathe in. Keep breathing. Breathe out. Breathe out. Breathe in. Deep breathing.
breathe out, breathe out. Open the chest. இந்த பயிற்சி நாம் செய்யறதுனால தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம்னா நம்ம நெஞ்சு பகுதி சுத்தி இருக்கிற அந்த அழுத்தம் வந்து குறையும், மன அழுத்தம் குறையும், பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறையான எண்ணங்களை வந்து எண்ணங்கள் மனசுல உருவாகும், தீய எண்ணங்களை எல்லாம் வெளியேற்றும், எல்லாத்துக்கும் ஒரு அன்பு, எல்லாரிடமும் ஒரு அன்புமயமா இருக்கணும் அப்படிங்கிற உணர்வை வந்து தூண்டிவிடும், இதையும் நுரையீரல் தொடர்பான நோய்களை வந்து குணப்படுத்தும். மூன்றாவதா நம்ம செய்யக்கூடிய பயிற்சி பெயிண்ட் த ரெயின்போ, வானவில்லுக்கு வர்ணம் பூசும் பயிற்சி. நிற்கிறோம் ஒரு நிமிஷம். ஒரு கை வந்து சைடுல நீட்டி வச்சுக்கோங்க, இன்னொரு கை வந்து நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கோங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே இப்ப இடது கையை சைடுல நீட்டி இருக்கீங்க அப்படின்னா வலது கையை நெஞ்சுக்கிட்ட வச்சிருக்கீங்க. கொஞ்சம் நல்லாவே முதல் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் நல்லா காலை கேப் வச்சுக்கலாம். கையை வந்து வலது கையை வந்து நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கோ அப்படின்னா மூச்சு இழுத்துக்கிட்டே வலது பக்கமா இடுப்பு வந்து பெண்ட் பண்ணிக்கணும், வலது கால் முட்டியும் பெண்ட் பண்ணிக்கணும். பிரீத்திங் பிரீத்திங். கையை மேல உயர்த்ததுக்கு அப்புறம் மூச்சு காதை விட்டுட்டு வானவில்லுக்கு வர்ணம் பூசுகிறோம். தலையை நல்லா அண்ணாந்து பார்த்துட்டு வானவில்லுக்கே வர்ணம் பூசுகிறோம். மூச்சை வந்து முழுமையா விட்டுரும். மூச்சு விடும்போது தலையை கை ஒரு கை நீட்டி இருக்கும் இல்லைங்களா, இடது கை நீட்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த சைடு நல்லா திருப்பி பார்க்கிறோம், மூச்சு விட்டுரும். மறுபடியும் இடது கையை மேல தூக்கும் போது இடது பக்கமா இடுப்பை பெண்ட் பண்ணிக்கிறோம். மூச்சு இழுத்துட்டே கையை மேல கொண்டு போறோம், வலது கையை வலது பக்கமா நீட்டி வச்சுக்கிறோம். மூச்சு விட்டுக்கிட்டே வானவில்லுக்கு வர்ணம் பூசுகிறோம். மூச்சு விட்டுரும், வலது பக்கமா தலையை திருப்பி பார்த்துக்கிறோம், மூச்சு விட்டுரும். Breathing, breathe out. வானவில்லுக்கு வர்ணம் பூசுகிறோம். மூச்சு காத்த விட்டுரும். Breathing, மூச்சு breathe out. வானவில்லுக்கு வர்ணம் பூசுகிறோம். சாதாரண மூச்சு, இந்த நிலையில வந்து சாதாரண மூச்சு. Breathe out. Breathing, மூச்சு விட்டுட்டு சாதாரண மூச்சு. வானவில்லுக்கு வர்ணம் பூசுகிறோம். Breathe out. Breathing, மூச்சு விட்டுட்டோம், சாதாரண மூச்சு. வானவில்லுக்கு வர்ணம் பூசுகிறோம். Breathe out. இந்த பயிற்சி செய்யும் போது வலது கையை மேல உயர்த்தும் போது வலது பக்கமா இடுப்பை பெண்ட் பண்ணிக்கீங்க. மூச்சு விட்டுட்டே கையை மேல கொண்டு வரோம். மூச்சு விட்டுட்டு சாதாரண பிரீத்திங்ல வானவில்லுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு அப்படியே மூச்சு முழுமையா விடும்போது வலது கைய தலைக்கு மேல கொஞ்சம் கீழே கொஞ்சம் அப்படி வச்சுட்டு இடது பக்கமா திரும்பி பார்க்கணும். அப்படியே மாத்தி மாத்தி நம்ம செய்யணும். பெயிண்ட் த ரெயின்போ, இந்த பயிற்சி நம்ம செய்யறதுனால பேக் பெயின் இருக்கிறவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா பேக் பெயின் வந்து முழுவதுமா குணமாகும், கிட்னி ப்ராப்ளம் சரியாகும், முதுகெலும்புக்கு வந்து நல்ல ஒரு பலத்தை வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து செய்ய போற பயிற்சி வந்து ஸ்பிளிட்டிங் த கிளவுஸ், மேக கூட்டத்தை இரண்டாக பிளக்கக்கூடிய பயிற்சி. மறுபடியும் கால்களை 2 அடி கேப் கொண்டு வந்துடும்.
மூச்சு இழுத்துக்கிட்டே கை இப்படி கிராஸா வச்சுக்கிறோம். Breathe in. Breathe out. Breathe out பண்ணும்போது அப்படியே மேக கூட்டம் மேல இருக்கிறதாகவும் அதை உங்க கை 2 கைகளாலையும் பிளக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கீங்க. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. மூச்சு நல்லா உள்ளே விடுறோம். மேக கூட்டத்தை விலகும் போது தலையை கழுத்து பகுதி பின்னாடி பெண்ட் பண்ணிக்கிறோம். அப்படி உங்களுடைய 2 கைகளையாலும் இந்த மேக கூட்டத்தை விலக்குறீங்க. அப்படி விலக்கும் போது உங்களுடைய கஷ்டங்கள், சோகங்கள், துன்பங்கள் அனைத்தையும் விலக்கி விடுறதா, மேக கூட்டத்தை விலக்கும் போது உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், சோகங்கள், துக்கம் எல்லாத்தையும் விலக்கி விடுறதா பாவனை பண்ணிட்டு அப்படியே விலக்கி விடுங்க. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Splitting the clouds. இந்த பயிற்சி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம்னா ஹார்ட் ப்ராப்ளம், நுரையீரல் தொடர்பான சுவாச நோய்கள், ஆஸ்துமா, அலர்ஜி இவை அனைத்தும் சரி செய்யப்படும். தோள்பட்ட வலி இருந்தது அப்படின்னா தோள்பட்ட வலியும் சரியாகும். அடுத்து 5வது செய்யக்கூடிய பயிற்சி ஹேண்ட் ரொட்டேஷன். நேரா நின்னுக்கிறோம். இடது கையை முன்னாடி நீட்டிட்டு வலது கை அதுக்கு நேராக மேல ஒரு அடி கேப்ல நீட்டி வச்சுக்கிறோம். நீட்டி வச்சுட்டு மூச்சு இழுத்துக்கிட்டே கையை இப்படி திருப்பிக்கிறோம். உள்ளங்கை இப்படி திருப்பிட்டு மூச்சு இழுத்துக்கிட்டே கையை பின்னாடி கொண்டு போறோம். பின்னாடி கொண்டு போகும்போது கால் முட்டியை லைட்டா பெண்ட் பண்ணிக்கிறோம். மூச்சு இழுத்துக்கிட்டே கையை பின்னாடி கொண்டு போறோம். நல்லா மூச்சு இழுக்கிறோம். இப்படி கையை மேல உயர்த்து கால் முட்டியை ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். மூச்சு விட்டுட்டே கையை முன்னாடி கொண்டு வரும்போது கால் முட்டியை பெண்ட் பண்ணிக்கணும். கொண்டு வந்து இடது கைக்கு மேல இப்படி வச்சுட்டு நேரா வச்சுக்கணும். Breathe out. Breathe in. Breathe out. நீங்க செய்யறது இருட்டா Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. மேடம் இருட்டா இருக்குங்க மேடம். இருட்டா இருக்குங்களா? ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம்.
இப்ப நல்ல வெளிச்சமா தெரியுதுங்களா? Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Hand rotation. இந்த பயிற்சி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த தோள்பட்டை வலி, முழங்கை வலி, இந்த மூட்டு வலி, கை வலி எல்லாம் சரியாயிடும். இடுப்பு வலி சரியாயிடும். ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கால் மூட்டு வலி இருக்கிறவங்க இது தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸும் சரியாயிடும். அடுத்தது ஆறாவதாக நம்ம செய்யக்கூடிய பயிற்சி ரோயிங் த ஷிப். 2 கால்களுக்கு இடையில் 2 அடி இடைவெளி விட்டு நின்று கொள்கிறோம். கைகளை வந்து இப்படி வெளிப்பக்கமா பார்த்தபடி வச்சுக்கிறோம். உள்ளங்கை வந்து வெளியே தெரியுற மாதிரி வச்சுக்கிறோம். Breathe in. கழுத்தை பின்னாடி பெண்ட் பண்ணிக்கிறோம். Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. நீங்க ரோயிங் தி ஷிப் இந்த பயிற்சி நீங்க பண்ணும்போது நீங்க ஒரு படகுல போயிட்டு இருக்கிறதாவே நம்ம பாவனை பண்ணிட்டு துடுப்பு போடுற மாதிரியே நம்ம கற்பனை பண்ணிட்டு நல்லா அந்த கை ரொட்டேஷன் வந்து நல்லா வரணும். இந்த மாதிரி பாவனை பண்ணிட்டே நீங்க செய்யலாம். கண்ணை மூடிட்டு கூட செய்யலாம். Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Rowing the ship. இந்த பயிற்சி நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து பேலன்ஸ், பாடி இம்பேலன்ஸ் அல்லது ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் சரி செய்யப்படும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு முடிவு வந்து தெளிவான முடிவு வந்து நம்ம எடுக்க முடியும். லங்ஸ் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் இவை அனைத்தும் சரி செய்யப்படும். ஒரே நிமிஷம். So this is how to measure the curved part. அடுத்தது 7வதாக நாம் செய்யக்கூடிய பயிற்சி லிஃப்டிங் த சன். 2 கால்கள் இடைவெளி விட்டு நின்று கொள்கிறோம். ஒரு பெரிய நார்மலா வச்சுக்கிறோம். இப்போ வலது கையை வந்து இடது பக்கமா கொண்டு போறோம். இடது பக்கமா கொண்டு போகும்போது வலது கால் வந்து குதிங்கால் வந்து வலது குதிங்கால் தூக்கி இருக்கணும். வலது குதிங்கால் மட்டும் தூக்கி இருக்கணும். மூச்சு விட்டுட்டே கொண்டு போறோம். சூரியனை வந்து கையில ஏந்திக்கிறோம். வானத்துல இருக்கிற சூரியனை நம்முடைய உள்ளங்கையில ஏந்திக்கிறோம். ஏந்திட்டு மூச்சு இழுத்துட்டே கையை கிட்ட கொண்டு வரோம். மூச்சு இழுத்துட்டே கிட்ட கொண்டு வரோம். மறுபடியும் இடது கையை வலது பக்கமா கொண்டு போறோம். இடது குதிங்கால தூக்கிக்கிறோம். மூச்சு விட்டுட்டே மேல கொண்டு போயிட்டு சூரியனை உள்ளங்கையில ஏந்திக்கிறோம். மூச்சு இழுத்துட்டே கையை கிட்ட கொண்டு வரோம். Breathe in.
சூரியனை கையில ஏந்திக்கிறோம். பிரீத் அவுட். சாரி, இப்ப கையை மேல கொண்டு போகும்போது மூச்சு விட்டுட்டே கையை மேல கொண்டு போகணும். பிரீத் அவுட். சூரியனை கையில ஏந்திக்கிறோம். பிரீத் இன். பிரீத் அவுட். சூரியனை உள்ளங்கையில ஏந்திக்கிறோம். அப்படியே உள்ளங்கை பார்த்துட்டே கையை கிட்ட கொண்டு வரோம். பிரீத் அவுட். சூரியனை உள்ளங்கையில ஏந்திக்கிறோம். பிரீத் இன். 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 லிஃப்டிங் த சன். இந்த பயிற்சி நம்ம செய்யறதுனால வலது இடது பக்கம் போறதுனால கல்லீரல் மண்ணீரல் வந்து பலம் அடையும். அப்புறம் நமக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, தெய்வீக தன்மை வந்து மலரும். அடுத்ததாக நாம் செய்யக்கூடிய பயிற்சி லுக்கிங் அட் த மூன். 2 கால்களுக்கு இடையில கேப் வச்சுக்கிறோம். இது வந்து நல்லா கால் முட்டி பெண்ட் பண்ணிட்டே தான் நம்ம செய்யணும். வலது இடது புறமாக போகும்போது குனிந்த நிலையிலே தான் இந்த பயிற்சி வந்து நம்ம முழுமையா செய்யணும். ஃபர்ஸ்ட் இடது பக்கமா கைகளை கொண்டுட்டு போறோம். லுக்கிங் அட் த மூன். இடது பக்கமா போகும்போது நல்லா மேல மூச்சு விட்டுட்டே போறோம். மூச்சு விட்டுட்டே பார்க்கிறோம். பிரீத்திங். நல்லா முட்டிகள் போது நல்லா ட்விஸ்ட் ஆயிருக்கும். நல்லா திரும்பி இருக்கும். முட்டி ரெண்டும் பெண்ட் ஆயிருக்கணும். குனிந்த நிலையில இருக்கணும். கிளாவை பாக்குறோம். அண்ணாந்து பாக்குறோம் தலைய. கிளாவை பார்த்துட்டு மூச்சு விட்டுட்டே கை கிட்ட கொண்டு வரோம். பிரீத் இன். பிரீத் அவுட். கிளாவை பாக்குறோம். பிரீத் இன். பிரீத் அவுட். கிளாவை பாக்குறோம். Breathe in. Looking at the moon. இந்த பயிற்சி நம்ம செய்யறதுனால இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இல்லாத மூளை சதைகள் எல்லாம் குறையும். ஸ்டொமக் வந்து குறையும். தேவையில்லாத தொப்பை வந்து குறையும். கல்லீரல் மண்ணீரல் அமைக்கப்படுறதுனால வயிறு சம்பந்தமான செரிமான கோளாறுகள் வந்து சரி செய்யப்படும். சரியாகும். Looking at the moon. அடுத்ததா வந்து நம்ம செய்யக்கூடிய பயிற்சி ஹேண்ட் புஷ். 9வதா செய்யக்கூடிய பயிற்சி ஹேண்ட் புஷ் வேஸ்ட் ரொட்டேட்டர். இந்த கால் கடையில் கேப் வச்சுக்கிறோம். ஒரு கை வந்து இடுப்பு வச்சுக்கணும். இப்போ வலது கை வந்து இடது பக்கமா கொண்டு போறோம். ஹேண்ட் புஷ். மூச்சு விட்டுட்டே போறோம். கையை வந்து இப்படி மணிக்கட்டு பகுதியை லைட்டா அப்படி ரொட்டேட் பண்றோம். காத்துல ரொட்டேட் பண்ணிட்டு மூச்சு விட்டுட்டே கைய இந்த பக்கம் வந்து மூச்சு விடுறோம். மூச்சு விட்டுட்டே ஹேண்ட் புஷ் பண்ணிட்டே கையை தள்ளிட்டே போறோம். காத்துல வந்து கையை மணிக்கட்டு பகுதியை ரொட்டேட் பண்றோம். இப்ப நம்ம எந்த சைடா போறோமோ அந்த சைடு வந்து கால் முட்டி வந்து பெண்ட் பண்ணி இருக்கணும். இப்போ இடது கையை வந்து வலது பக்கமா கொண்டு போறோம். இப்போ வலது கால் முட்டியை பெண்ட் பண்ணிக்கணும்.
ரொட்டேட் பண்ணிட்டு மூச்சு விட்டுட்டே கையை கிட்ட கொண்டு வரணும். ஹேண்ட் புஷ், பிரீத் அவுட். மணிக்கட்டு பகுதி ரொட்டேட் பண்றோம். பிரீத் இன், 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 மணிக்கட்டு பகுதி ரொட்டேட் பண்றோம். பிரீத் இன், பிரீத் அவுட். மணிக்கட்டு பகுதி ரொட்டேட் பண்றோம். பிரீத் இன். ஹேண்ட் புஷ், வெயிட் ரொட்டேட்டர். இந்த பயிற்சி நம்ம தொடர்ந்து செய்யறதுனால நம்முடைய மன அழுத்தம் வந்து குறையும். கை கால்கள் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். பேக் பெயின் இருந்ததுன்னா பேக் பெயின் வந்து ரிலீவ் ஆகும். அடுத்ததா நம்ம செய்யக்கூடிய பயிற்சி, 10வது செய்யக்கூடிய பயிற்சி கிளவுட் த ஹேட். மேக கூட்டங்களுக்கு இடையில் நம்முடைய கைகளை பார்த்துட்டு வரோம். ஒரு சைடா இருந்து வலது பக்கம் இருந்து இடது பக்கமா கொண்டு போறோம். இடது கைய மேலையும் இடது கைய கீழையும் வலது கைய மேலையும் வச்சுக்கிறோம். மெதுவா செய்யணும். மேக கூட்டங்களுக்கு இடையில் மேகத்துக்கு பின்னால உங்களுடைய 2 கை இருக்குது. அப்படியே நீங்க அந்த உங்களுடைய கைகளை பாக்குறீங்க. பிரீத் அவுட். அப்படியே கையை சேஞ்ச் பண்ணிக்கணும். பிரீத் இன், பிரீத் அவுட். பிரீத் இன், பிரீத் அவுட். பிரீத் இன், பிரீத் அவுட். பிரீத் இன். மெதுவா பண்ணுங்க. உங்களுடைய கைகளையே பாருங்க. பிரீத் அவுட். பிரீத் இன், பிரீத் அவுட். பிரீத் இன், பிரீத் அவுட். கிளவுட் த ஹேண்ட்ஸ். இந்த பயிற்சி நம்ம தொடர்ந்து செய்யறதுனால இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மூளைச்சதைகள் எல்லாம் குறையும். கை கால்கள் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். மன அழுத்தம் குறையும். ஒரு என்ஜாய்மெண்ட், மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய பயிற்சி இது. இதுக்கப்புறம் நம்ம 11வது செய்யக்கூடிய பயிற்சி பிக்கிங் ஆஃப் த பேஸ். நேரா நிற்கிறோம். உங்களுடைய இடது கால 45 டிகிரி ஆங்கிள் நேரா நின்றுட்டு சைட்ல நிற்கலாம். சைட்ல திரும்ப வேண்டாம். நேரா நின்றுட்டு இடது காலை மட்டும் கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 45 டிகிரி ஆங்கிள் எடுத்து வச்சுக்கோங்க. மூச்சு விட்டுட்டே கீழே போறோம். கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கிறோம். கடல் அலை தண்ணியை கையில 2 கைகளையும் எடுத்துக்கிறோம். மூச்சு விட்டுட்டே கடல் அலை நீர் எடுக்கிறது. நல்ல இடுப்பு பகுதி நல்லா பெண்ட் பண்ணிக்கோங்க. முகத்துல தெளிக்கிறோம். மூச்சு விட்டுறோம். பிரீத் அவுட். கடல் அலை நீர் எடுத்துக்கிறோம். 2 உள்ளங்கைகள் எடுத்துக்கிறோம். பிரீத் இன். மூச்சு விட்டுட்டே கைகளை மேல கொண்டு வரோம். அலை நீர் அள்ளி முகத்துல தெளிச்சுக்கிறோம். பிரீத் அவுட். பிரீத் அவுட். கடல் அலை நீர் அள்ளிக்கிறோம். மூச்சு விட்டுட்டே கைகளை மேல கொண்டு வரோம். முகத்துல தெளிச்சுக்கிறீங்க. பிரீத் அவுட். அதே மாதிரி வலது பக்கமாவும் நம்ம செய்யலாம். நேரா நின்னுக்கிறோம். வலது கால் எடுத்து 45 டிகிரி ஆங்கிள் வச்சுக்கிறோம். மூச்சு விட்டுட்டே கீழே போறோம்.
கடல் அலை நீர் அழிக்கிறோம். அழிக்கிறது முகத்துல தெளிச்சுக்கிறோம். மூச்சு விட்டுட்டே கடல் அலை நீர் அழிக்கிறது முகத்துல தெளிச்சுக்கிறோம். மூச்சு விட்டுறோம். இன்ஹேல் எக்ஸேல். மூச்சு விட்டுட்டே கீழே போகும். எக்ஸேல். கடல் அலை நீர் அழிக்கிறீங்க. இன்ஹேல் மூச்சு விட்டுறீங்க. Breathe out. கடல் அலை நீர் அழிக்கிறோம். Breathe in. Breathe out. கடல் அலை நீர் அழிக்கிறோம். Breathe in. Picking up waves. இந்த பயிற்சி நாம் செய்யறதுனால ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நல்லா காலை முன்னாடி வச்சு காலை முட்டி பெண்ட் பண்ணி கீழே குனிஞ்சு நம்ம கடல் அலை நீர் அழிக்கிறோம் இல்லைங்களா, கால் மூட்டு வந்து பலமாகும், நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்புறம் நல்லா வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் நம்ம புரியுறதுனால கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் பலம் அடையும். நீரிழிவு நோய் குணமாகும். நல்லா நம்ம அலைநீர் எடுத்து நல்லா முகத்துல அடிக்கொள்ளில வந்து நம்மளுடைய மன அழுத்தம் வந்து மனசுக்கு ஒரு ஹாப்பினஸை உண்டு பண்ணக்கூடிய பயிற்சி. அடுத்து வந்து புஷிங் த வேவ்ஸ். கடல் அலை நீரை தள்ளக்கூடிய பயிற்சி. 12வது பயிற்சி. இடது கால எடுத்து முன்னாடி வச்சுக்கோம். மூச்சு விட்டுட்டே கடல் அலை நீரை தள்ளிக்கிட்டே போறோம். இடது பக்கமா தள்ளிட்டு மறுபடியும் கையை முன்னாடி கொண்டு வரும்போது மூச்சு இழுத்துக்கிட்டு கடல் அலை நீரையும் இழுத்துக்கிட்டு வரோம். கடல் அலை நீரை இழுத்து கொண்டு வந்து வலது பக்கமா இப்படி ஒதுக்கி வச்சிடணும். வலது பக்கமா தள்ளி வந்து வலது கால் முட்டி வந்து பெண்ட் ஆயிருக்கும், இடது கால் முட்டி வந்து ஸ்ட்ரைட் ஆயிரும். கடல் அலை நீரை தள்ளிக்கிட்டு வரும்போது தள்ளிட்டு வந்து வலது பக்கமா விடும்போது வலது கால் முட்டி பெண்ட் ஆயிருக்கணும். புஷ் பண்றோம், கடல் அலை புஷ் பண்றோம். புஷ் பண்ணும்போது இடது கால் முட்டி பெண்ட் பண்ணும். மூச்சையும் விட்டு போகணும். பிரீத்திங். கடல் அலைய தள்ளிட்டு வரும்போது மூச்சு இழுத்துட்டு வரும். Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. இதே போல வலது பக்கமும் நாம் செய்யறோம். Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. ஒரு நீண்ட மூச்சு ஓய்வு எடுத்துக்கிறோம். அடுத்ததாக நாம் செய்யக்கூடிய பயிற்சி பறவைகள் ரெக்கையை பிடித்து அடிக்கக்கூடிய பயிற்சி. புறா தனது இறக்கையை பிடித்து அடித்து செய்யக்கூடிய பயிற்சி. டவ் ஸ்ப்ரெட்ஸ் இட்ஸ் விங்ஸ். இப்போ இடது கால் எடுத்து முன்னாடி வச்சுக்கிறோம். 45 டிகிரி ஆங்கிள் வச்சுக்கிறோம். மூச்சு இழுத்துட்டே முன்னாடி போறோம், முன்னோக்கி போறோம். முன்னாடி போயிட்டு
மூச்சு விட்டுட்டே இப்படி கிட்ட கொண்டு வரோம். இப்படி ரக்கையை அடிக்கிறோம். வந்து நாம ஒரு புறாவாகவே மாறிவிட்டதாக நம்ம கற்பனை பண்ணிட்டு பறவைகள் பறப்பு இல்லைங்களா, எந்த ஒரு கவலையும் இல்லாம வானத்துல காற்றின் உதவியோட பறந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி நாம கற்பனை பண்ணிட்டு நம்ம பண்ண போறோம். நம்ம ஒரு புறாவாவே நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம் நம்மளைய. கால் முட்டி முன்னோக்கி போகும்போது கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கோங்க. இடது கால் எடுத்து நம்ம முன்னாடி வச்சுட்டேன். இப்போ இடது கால் முட்டியை நம்ம பெண்ட் பண்ணிக்கோங்க. பிரீத்திங். நல்லா நெஞ்சு போதி முன்னாடி கொண்டு போங்க. பிரீத்திங். கையை கிட்ட நெஞ்ச நோக்கி கிட்ட கொண்டு வரும்போது மூச்சு விட்டுட்டே கையை கிட்ட கொண்டு வரும். பிரீத் அவுட். ரக்கையா அடிக்கிறோம். பிரீத் இன். Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. கிட்ட கொண்டு வரும்போதே கைகளை கிட்ட கொண்டு வரும்போதே மூச்சு விட்டுட்டே கையை கிட்ட கொண்டு வாங்க. Breathe out. Breathe in. Breathe out. இதே மாதிரி இடது பக்கமும் பண்ணிக்கிறோம், வலது பக்கமும் நம்ம செய்யறோம். வலது கால் எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. 45 டிகிரி ஆங்கிள் வச்சுக்கோங்க. கைகளை ரெண்டு சைடு பிடிச்சு வச்சுக்கோங்க. பிரீத்திங். இப்போ வலது கால் முட்டிய பெண்ட் பண்ணணும். பிரீத்திங். உடம்பு வந்து முன்னோக்கி கொண்டு வரும். பிரீத்திங். பிரீத் அவுட். பிரீத்திங். நல்லா மூச்சு இழுத்துக்குங்க. பிரீத் அவுட். மெதுவா மூச்சு விட்டுட்டே வாங்க. பிரீத்திங். பிரீத் அவுட். பிரீத்திங். பிரீத் அவுட். இந்த பயிற்சி நம்ம செய்யறதுனால உடல்ல வெயிட் லாஸ் ஆகும். ஹார்ட் ப்ராப்ளம், ஹை பிளட் பிரஷர் இதெல்லாம் சரியாகும். ஆஸ்துமா நோய் குணமாகும். நுரையீரல் தொடர்பான அனைத்து சுவாச கோளாறுகளும் குணமாகும். கிட்னி ப்ராப்ளம் சரியாகும். எல்லாமே சொல்லிடலாம். நமக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். ஒவ்வொரு பயிற்சியும் ஒரு சில ஸ்பெசிபிக்கான சிறப்பு பலன் இருக்கு. ஒவ்வொரு பயிற்சியுமே பலன் தரக்கூடியதான். நம்ம அதை எப்படின்னா தொடர்ந்து வரிசையா நம்ம பண்ணிட்டு இருக்கணும். செய்து சொல்லிடுவாங்க, குருவோட சொல்லிடுவாங்க, கத்துக்கிட்டா ஒரு குருட்டு இருந்து கத்துட்டு சொல்லிடுவாங்க. ஆனா அதை பிராக்டிஸ் பண்ற மாணவன் வந்து குருவையே மிஞ்சலாம். தினசரி பண்ணிட்டு இருக்கணும். ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஒரு கிராமத்துக்கு வந்து ஒரு முனிவர் வந்து வராரு. எல்லாம் கற்றுணர்ந்த சித்தர் கூட சொல்லிக்கலாம். அவர் வந்து வராரு. மக்களை வந்து பார்த்து அவங்களுடைய குறைகள், அவங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்றவர். அவரை வந்து ஒரு சீடர் வந்து பார்க்கணும்ட்டு தவம் இருக்கான். ஒரு நாள் வந்து பார்த்து கேட்டுட்டே இருக்கான், எனக்கு வந்து ஒரு வித்தையை கத்துக் கொடுங்க, தண்ணியில நடக்கக்கூடிய ஒரு அந்த வித்தைய வந்து கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டே இருக்காரு, அவர் குத்திட்டே இருக்காரு. அவர் வந்து நாளைக்கு வா, இன்னைக்கு நாளைக்கு வா, எனக்கு வேலை இருக்கு, மக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஒரு நாள் வந்து இவனோட நச்சு தாங்காம வந்து இந்த மந்திரத்தை டெய்லியும் பிராக்டிஸ் சொல்லி வாய் வழியா சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு உனக்கு வந்து கண்டிப்பா அந்த வித்தை வந்து உனக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அவர் மறந்துடுறாரு. ஒரு நாள் பார்த்தா கிராமத்துல அதிகாலையில அங்க இருக்கிற ஆத்து நீர்ல அந்த மாணவன் வந்து தண்ணியில வந்து நடந்துட்டு இருக்கான். இந்த குரு வந்து பாக்குறாரு, எல்லா கூட்டமா இருக்கு. குரு வந்து என்ன கூட்டமா இருக்கு குரு வந்து பாக்குறாரு. அவருடைய சீடன் வந்து நடந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. அவரே ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. எப்படி இந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு
தண்ணியில நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் குருவையும் வாழ்த்துறாங்க, சீடனையும் வாழ்த்துறாங்க. அப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் குரு வந்து முயற்சி பண்ணி பாக்குறாரு. சரி, நாம தானே நம்ம சீடனுக்கு கத்துக் கொடுத்தோம், நாமளும் தண்ணியில நடந்து பார்க்கலாமேன்னு சொல்லி நடந்து பாக்குறாரு. ஆனா அவர் வந்து கீழே விழுந்துடுறாரு. காரணம் என்னன்னா, தொடர்ந்து அந்த பயிற்சி வந்து அவர் தெரிஞ்சிருக்காரு, ஆனா அந்த பயிற்சி வந்து அவரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பயிற்சி தான் வந்து சரியான முறையான முயற்சி எடுத்து சரியான பயிற்சி நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து எல்லா வித்தையும் நமக்கு கைகூடும் அப்படிங்கறத அந்த கதை சொல்லுது. அதனால நம்ம கத்துக்கிறதோட இல்லாம தினந்தோறும் அதிகாலையில இந்த காலை சக்கரம் இதழ்ல நிறைய பயிற்சிகள் தினந்தோறும் புதுசா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பயிற்சி வந்து நீங்க தினசரி சொல்லி கொடுத்த பயிற்சியை சொல்லி கொடுத்தாலும் நீங்க தினந்தோறும் இப்ப நீங்க நிகழ்வுல செய்யறது இல்லாம வீட்டுல இதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி 24 மணி நேரத்துல உங்க உடம்புக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி இந்த உடற்பயிற்சி நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கலாம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். நன்றி நன்றி அம்மா. நல்ல ஒரு உதாரணம். அதாவது எப்படின்னா தண்ணியில நடக்கிற ஒரு உதாரணத்தை சொல்லி வந்து இந்த பயிற்சி முறைகள் எப்படி நீங்க கத்துக்கணுங்கிற ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கீங்க. காலச்சக்கரத்துல கலந்துகிட்டவங்க தண்ணியில நடக்கவங்க காத்துலயே நடக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு வெற்றி கிடைக்கும். என்ன அந்த ஒரு பயிற்சியோட உள்ளார்ந்து கண்டிப்பாக செய்து நீங்க சொல்ற அளவோட தாண்டி ஒரு காற்றிலே நடக்கல ஒரு பயிற்சியை வந்து நம்ம நண்பர்கள் செய்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு நாங்க ஊட்டி தரோம். சந்தோஷம். உங்கள் எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுடைய பயிற்சிகள் ஒரு அருமையான பயிற்சிகளாகவும் அற்புதமான பயிற்சிகளாகவும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு புதுமையான பயிற்சியாகவும் இருப்பதால் அனைவரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நிகழ்வுனா குறிப்பிட்ட நபர்கள் வந்து இதை கண்டிப்பா வரணுங்கிற மாதிரி வந்து கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களோட கலைகள் உங்கள் மட்டும் அல்லாமல் இந்த கலைகள் வந்து இப்ப இருக்கிறவங்களாலேயே இப்ப பாத்தீங்கன்னா போன வாரம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து அவங்க வந்து நம்ம பயிற்சியை உங்களுக்கு நேரவே செய்து காட்டினாங்க. அடுத்தடுத்து குழுல உள்ளவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க, எங்களுக்கு அந்த வீடியோ இருந்தா கொடுங்க, நான் தனியா செஞ்சு கூட பார்த்துக்கோங்களா நாங்க இது பண்றோங்கிறது கேட்டிருக்காங்க. அது வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. நாங்க அடுத்தது அவங்களுக்கு அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அது மாதிரி இதுல வந்து குழுல உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈடுபாடு அதிகமா காட்டி உங்களுக்கு வந்து இந்த பயிற்சி முறைகளை வந்து வெற்றியான பயிற்சி முறைகளா மாட்டிட்டு இருக்காங்க. போன வாரம் கூட ஒருத்தர் பேசினாரு, என்னது இந்த பயிற்சியும் சொல்றாங்க இதை பயிற்சியும் சொல்றாங்க, என்ன செய்யறது எங்களுக்கே குழப்பமா இருக்கு அப்படிங்கிற ஒரு நண்பர் பேசினாரு. அப்படி பேசிட்டு இல்ல இது உண்மையான ஒரு பயிற்சியை வந்து இப்ப செய்யக்குள்ள நாங்க முழுமையா கத்துக்கிட்டோம், அதனால வந்து இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அது மாதிரி வந்து உங்களோட பயிற்சி முறைகள் ஒவ்வொரு வாரமும் சுவாரஸ்யமாகவும் உள்ளார்ந்தும் ஒவ்வொருத்தவங்களையும் ரொம்ப ஈர்த்தும் கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அமைந்து கொண்டிருக்கிறது. உங்கள் இந்த குழுவில் நீங்கள் பயணித்து நல்ல ஒரு பயிற்சியை அளித்துக் கொண்டிருக்கும் பாரதி தேவி அம்மா அவர்களுக்கு காலை சக்கரம் நிகழ்வு மூலமாக உள்ளார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பயணியுங்கள். தொடர்ந்து பயணித்து உங்களுடைய அனைத்து கலைகளையும் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று இந்த காலை சக்கரம் நிகழ்வு மூலமாக மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறோம் அம்மா. நன்றி நன்றி நன்றி. அடுத்து நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த காலை சக்கரம் நாளை மாலை போன வாரத்திலிருந்து மாலை 7 to 8 வந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுல சில கருத்துக்கள் வந்து போன வாரம் சில பேர் சில கருத்துக்கள் சொன்னாங்க. டைம் வந்து ஒரு 6 to 7 வைக்கலாம், 7 to 8 வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாளை நடக்கும் காலை சக்கரம் வந்து மாலை 7 to 8 போன வாரம் நடந்த மாதிரியே தான் நடக்கும். அதனால இந்த நிகழ்வுல உள்ளவங்க கண்டிப்பா கலந்துங்க. இதுவரைக்கும் நம்ம வந்து நிறைய கருத்துக்கள் கேட்டுட்டு இருக்கோம். அதாவது தங்களோட தனித்திறமைகள் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் யாரும் அதிக நபர்கள் வந்து அந்த இதை சொல்லல. உங்களுக்கு தனித்திறமைகள் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களோட சார்ந்தவர்களை இதில் ஈடுபடுத்துறதுக்கு முயற்சியுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உண்டான இதை வந்து நம்ம வந்து இதுல வெளிப்பாடுகள் செஞ்சிட்டு இருந்தோம்னா அவங்களும் அதிக நபர்கள் கலந்து வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதனால வந்து உங்களை சார்ந்தவர்களும் சரி, உணவின நண்பர்களா இருந்தாலும் சரி, அவர்களிடம் தனித்திறமைகள் இருந்தால் அனைத்து வந்து இந்த காலை சக்கரம் நிகழ்வு கலந்து கொள்ள செய்து அவங்களுடைய வாய்ப்பையும் நாம் நல்ல ஒரு
நிகழ்வாக மாற்றி காட்டுவோம் என்று கூறிக்கொள்கிறோம். விஷயங்களை உங்களுக்கு ஏதாவது தெரிந்தாலோ இல்லை யாராவது நண்பர்கள் இருந்தாலோ நண்பர்கள் இருந்தாலோ தெரியப்படுத்தி அந்த யார் என்ன செய்யறாங்க அப்படிங்கிற இதை வந்து நீங்க தெரியப்படுத்தலாம். பாட்டு, இசை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓவியம் இப்படி பல திறமைகள் இருக்கிறது. அதாவது நம்ம காலச்சக்கரத்துல வந்து அதெல்லாம் கொஞ்சம் முன்னிறுத்தி கொண்டு வரலாங்கிறதுக்காக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது வந்து குழந்தைகள் தாங்கிறது கிடையாது, யாரு வேணாலும் செய்யலாம், யாரு வேணாலும் இருந்தாலும் நீங்க அதை பயன்படுத்திங்கிறத கேட்டுக்கொண்டு நாளைய காலச்சக்கரம் மாலை 7 to 8 போன வாரம் நடந்தது போல் நடக்கும். மற்றவைகளை நாம் அடுத்த வாரத்திற்குள் நம்ம என்ன என்பதை பேசி முடிவு செய்து கொள்ளலாம் என்று கூறி இன்றைய நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் விருத்தாச்சலம் எலைட் சங்கத்திற்கும் இன்று நமக்கு பயிற்சிகள் அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் தாய்ச்சி பயிற்சி அளித்த பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும் நிகழ்விலை கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பான நிகழ்வாக மாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை சந்திப்போம் என்ற நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மற்றவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அதாவது எப்படின்னா, இந்த நிகழ்வு வந்து மாலையில நடக்கிறது வந்து உங்களை சார்ந்த குழுக்களுக்கு எல்லாருக்குமே நீங்க இந்த மெசேஜ் அனுப்புங்க. எல்லாத்தையும் வாட்ஸ்அப்லயும் சரி, ஸ்டேட்டஸ்லயும் சரி, எல்லாருமே உங்க குழுவிலேயே நீங்க வச்சிருக்கிற தனி வாட்ஸ்அப் குழு இருந்ததுன்னா அதுலயும் அனுப்புங்க. மற்றவங்களும் பார்த்துட்டு கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெருக, வளம் பெருக. மீட்டிங் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம்.